வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கோதுமை ஹல்வா. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு நம்ம இது மாதிரி எடுத்தோன்னா 5 கப் வாட்டர். எப்பயுமே நம்ம வந்து 1 கப் வாட்டரில் இது மாதிரி மாவை நல்லா தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மீதி 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் அந்த கப்பில் ஊற்றணும். ஃபஸ்ட்டு 1 கப்பில் மாவில் எந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு அப்புறமேட்டுக்கு 4 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் மாவு வந்து திக்கானதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், மாவு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா இது மாதிரி திக்காகிடுச்சு. இது மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். அதே மாதிரி கோதுமை ஹல்வா நம்ம செய்கிறப்ப இது மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இது மாதிரி நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் கூட நம்ம வந்து அங்கிட்டெல்லாம் போயிடக்கூடாது. நம்ம ஹல்வாவில் முக்கியமானதே நல்லா இது மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை வந்து 1 கப் மாவுக்கு, கோதுமை மாவுக்கு 3 கப் சர்க்கரை. உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுன்னா 2.25 போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால் 3 கப் போட்டிருக்கேன். 3 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ணிட்டோம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணோன்னா மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி கொஞ்சம் லூஸாக கொடுக்கும் நம்மளுக்கு. அப்போ அடி பிடிக்கிறது கொஞ்சம் நிற்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே, கோதுமை அல்வாவில் ஸ்பெஷலே நீங்கள் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சிம்மிலையே வச்சு இது மாதிரி பண்ணணும். அடி பிடிச்சிருச்சுன்னா கட்டி விழுந்துடும், இல்லை ப்ரௌனிஸ் வந்துடும், ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் கூட வந்துடும். அதனால் ஹல்வா செய்கிறப்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ஆனால் நம்ம இது மாதிரி வந்து மாவு அடி பிடிக்காமல் நம்ம இது மாதிரி ஹல்வா ஃபைனலாக எடுக்கிற வரைக்கும் நீங்கள் கையை எடுக்காமல் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ஹல்வாவில் ரொம்ப முக்கியமானது. இல்லாட்டி கீழே உங்களுக்கு அந்த பேனில் கொஞ்சம் அடி பிடிச்சிட்டா கூட ஸ்மெல் வந்துடும். உங்களுக்கு ஹல்வா வந்து சரியாக வரவே வராது. இப்போ நம்ம 1 கரண்டி நெய் எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் கோதுமை மாவுன்னா நெய் வந்து அந்த கப்பால் 1 கப் நெய், அதே அளவு. எந்த கப்பால் அளவு எடுக்கிறீங்களோ கோதுமாவோ அதே கப்பாலே நெய் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நெய் வந்து பாதி நெய் சேர்த்துருக்கேன், அதாவது முந்திரி வறுக்கிறதுக்கு பாதி நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி முந்திரி வறுத்து நம்ம நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌனாக வரப்போ எடுத்துடலாம் முந்திரியை. இதை எடுத்து தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கோதுமை ஹல்வாவுக்கு எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம இதிலையே முந்திரி நல்லா வறுபட்டோன்னே இந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானலில் நம்ம சுகர் சிரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சுகர் சிரம் வந்து இதில் வந்து கலருக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி 2 கப் வந்து நம்ம கோதுமை மாவுலேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போது இதில் மீதி 1 கப் வந்து இதில் சுகர் சிரம் செஞ்சுக்கோங்க. அப்படியே நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் வரும், அப்புறம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். ப்ரௌன் கலர் வரப்போ எடுத்துடலாம். ஹல்வாவில் இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கிறதுல தான் ஹல்வா சூப்பராக வரும். வேறு எதுவுமே இதில் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் ஹல்வாவோட ஸ்பெஷலு. அவ்வளோதான், எல்லோ கலரில் வந்துடுச்சு. எல்லோ கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கிறப்ப அப்படியே ப்ரௌன் கலராக மாறும். ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா ஹல்வா ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். இந்த கலர் வரப்பே ஆஃப் பண்ணிடுங்க, டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சுகர் சிரத்தை நம்ம ஆல்ரெடி கோதுமை ஹல்வா இந்த சைடில் கொதிச்சிட்ருக்கு, அதில் வந்து இந்த சுகர் சிரப்பை சேர்த்துடலாம். உங்களுக்கு வேறு எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஹல்வா கோதுமை ஹல்வாவுக்கு வேறு கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. கலர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, அதில் கேன்சர்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி நீங்கள் கலர் வந்து
நேச்சுரலாக நம்ம இப்படி சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது நம்ம ஆல்ரெடி 1 கப் நெய் சேர்த்துட்டோம். இப்போ நீங்கள் மீதி நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கரண்டி நெய் அதில் சேர்த்துட்டோம். மீதி 2 கரண்டி நெய்யை நம்ம இந்த ஹல்வா கிண்டுறதுலையே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிண்ட நெய் சேர்த்துக்கிட்டே இருங்க. அளவு வந்து 1 கப் கோதுமை மாவுனா 1 கப் நெய் ஈவனாக நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக ஹல்வா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கு கடையில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி மெத்தடில் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக, உடம்புக்கும் நல்லது. கடையில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறாங்களோ நம்ம வீட்லேயே இப்படி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 1/4 மணி நேரத்தில் சூப்பரான ஹல்வா சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி இப்போ வந்து ஃப்ளேமை நீங்கள் கொஞ்சம் இப்போ நல்லா கோதுமை ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபைனலாக நீங்கள் கிண்டுறப்ப ஃப்ளேமில் கூடையே வச்சுட்டு பண்ணலாம். அடியெல்லாம் பிடிக்காது, ஏன்னா வானலில் ஒட்டவே ஒட்டாது. ஃபைனலாக நீங்கள் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கப்போ வானலில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இது மாதிரி அப்படியே உருண்டு திரண்டு வரும். அது மாதிரி உருண்டு திரண்டு வரப்போ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு பதம். வானலில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். கோதுமை ஹல்வா சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. லைக் ஒன்று போடுங்க, ஷேரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.